வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, தமிழக அரசு மூலியமாக திருமண உதவி திட்டங்களானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருமண உதவி திட்டங்களானது மொத்தமாக 5 விதமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அதில் ஒன்றுதான் அன்னை தெரசா நினைவாக கொடுக்கக்கூடிய திருமண நிதியுதவி திட்டத்தின் மூலம் அப்ளை செய்வது எப்படி, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், தகுதிகள் என்னென்ன இருக்கு, இணைக்க வேண்டிய டாக்குமெண்ட் என்னென்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாம். மற்றும் எப்போது விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு இன்ஃபர்மேஷனையுமே இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்கலாம். தமிழக அரசு மூலியமாக 2024 பெண்களின் திருமண உதவி திட்டமானது அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் நிதியுதவி திட்டம் என்ற விண்ணப்பங்கள் நீங்கள் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் முன்னாடி அப்ளை செய்திருப்போம். இப்போது தற்சமயத்துக்கு இ-சேவை மையம் மூலமாகவே அப்ளை செய்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக ஆதரவற்ற படிக்காத பெண்கள் என்றால் 25,000 ரூபாய் காசோலையும் தாலிக்கு 8 கிராம் தங்க நாணயமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படித்த பெண்கள் என்றால் ரூபாய் 50,000 காசோலையும் தாலிக்கு 8 கிராம் தங்கமும் வழங்கப் போவதாக 2024 படி அறிவித்திருக்காங்க. இந்த நிதியுதவி திட்டமானது எப்போ அப்ளை பண்ண வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் திருமண தேதிக்கு 40 நாளுக்கு முன்னரே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. திருமண தேதியன்றோ அல்லது திருமணம் முடிந்த பின்போ அளிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க. அன்னை தெரசா திருமண நிதியுதவி திட்டத்தின் மூலமாக அப்ளை செய்வதற்கு தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்காத ஆதரவற்ற பெண்கள் என்றால் எந்த நிபந்தனையும் கிடையாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பட்டதாரியாக இருக்கீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ்களை இணைக்க வேண்டும். இந்த திருமண நிதியுதவி திட்டத்தின் மூலமாக அப்ளை செய்யும்போது இணைக்க வேண்டிய டாக்குமெண்ட்டுகள் என்னென்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 4 விதமான டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆதரவற்ற பெண்கள் என்பதற்கான ஒரு சான்றிதழ் சட்டமன்ற அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கப்படும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண்களின் வயது சான்றிதழ். திருமணம் செய்து கொள்ள போகும் பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வயதுக்கான சான்றிதழ் வைக்க வேண்டும். தாய் தந்தை இல்லை என்பதற்காக இறப்பு சான்றிதழ் அவங்களோட தான் வைக்க வேண்டும். 4வதாக பார்த்தீங்கன்னா பெண்களின் வருமான சான்றிதழ். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட நேமில் வருமான சான்றிதழ் வாங்கணும், அல்லது உங்களுடைய பாதுகாவலர் மூலமாக வருமான சான்றிதழ் இணைக்க வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை செய்யும் முறை ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண மாதிரி நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற இ-சேவை மையத்தை நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா அனைத்து டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்ணப்பித்த தேதியிலிருந்து 15 நாட்களுக்குள் உங்கள் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது தொடர்பான மேலும் அதிக தகவல் உங்கள் பகுதியில் இருக்கும் மாவட்ட சமூக நலத்துறையோ அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையோ அணுகலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதிகமான பேர் கேட்குற கொஷின் என்னென்னா, நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன், என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு தான் இந்த முக்கியமான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. நீங்கள் 15 நாள் அப்ளை செய்த நாட்கள்லேருந்து 15 நாட்களில் விண்ணப்பங்கள் பரிசீலனை பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க, இல்லை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் இந்த 2 விஷயமும் உங்களுக்கு தெரியல அப்படின்ற பக்கத்தில் மாவட்ட சமூக நலத்துறையிலையோ அல்லது உங்கள் அருகாமையில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையோ அணுகி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாக்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி சொல்லிடுவாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்பர் சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.